அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பேன் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு மிக்சிங் போல் 1 கப்பு நான் கோதுமை சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் ரவை சேர்த்துட்டு ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிடலாம். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இது அப்படியே இருக்கட்டும். ஃபைனலாக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து திரும்ப இன்னும் டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே நான் 1 கப்பு கோதுமாவுக்கு 1 கப்பு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். போட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்சி போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சதும் நான் எடுத்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மாவில் ஊற்றிட்டு போகிறேங்க. பாருங்கள், எல்லா வெள்ளை கரைசலும் ஊற்றிட்டு நல்லா ஒரு விஸ்க்கு வச்சு நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், நல்லா பிளெண்ட் பண்ணிடணும். நம்ம கைவிடாத எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லை நான் அடுப்பில் வச்சுருக்கேங்க. வச்சுட்டு அப்படியே ஒரு கரண்டி மாவு எடுத்து நான் லைட்டாக தலையை விட்டுறேன். அப்படியே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அப்படியே திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதாங்க. குழந்தைங்க கேட்ட உடனே நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்தலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லா மாவையும் ரெடி பண்ணிட்டு போகிறேன். ஓகே, இந்த பேன் கேக் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட இருக்குங்க. ஓகே, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.